Okay, it's a very nice question. ஸ்வெட் ப்ரூஃப் அப்படிங்கிறது இட்ஸ் ஜஸ்ட் அ டேர்ம். ஏதோ ஒரு காரணத்துக்காக யாரோ ஒருத்தவங்க சொன்ன ஒரு டேர்மை இப்போ எல்லாரும் மேக்கப் ஃபீல்டில் வந்து ஸ்வெட் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப், இட்ஸ் ஜஸ்ட் அ டேர்ம். யூ ஹாவ் டு ரியலி அண்டர்ஸ்டாண்ட் ஸ்வெட்டே ஆகாமல் இருக்க போகிறது கிடையாது. வென் யுவர் மேக்கப் இஸ் ஆன் கம்பல்சரி ஸ்வெட் ஆகும் பிகாஸ் வி ஆர் ஆல் லிவிங் பீயிங்ஸ். யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஸ்வெட் ப்ரூஃப் அப்படிங்கிறது என்னோட வேலை. சி ஈவன் ஐ ஹவ் யூஸ் த டேர்ம் ஸ்வெட் ப்ரூஃப், இது எல்லாமே நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் என்னோட வேலை வந்து நீங்கள் அதை புரிஞ்சுக்க வேண்டியது, ஆர் நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தரது, ஸ்வெட் ஆகும். பட் அந்த ஸ்வெட்டு அதிகமாக வெளியில் வர்றது கொஞ்சம் டிலே ஆகி வெளியில் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்வெட்டு சீக்கிரம் வெளியில் வர்றது கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி? ஸோ ஸ்வெட் வெளியில் வந்ததுக்கு அப்புறமும் அந்த ஸ்வெட்டை ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணி எடுத்துட்டு அது டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் பார்த்துக்கிறது எப்படி? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் தட் கம்ஸ் அண்டர் ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப். ஸோ லிட்ரலாக ஸ்வெட்டே ஆகாமல் இருக்கிறது தான் ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப் அப்படிங்கிறது உங்களோட புரிதலாக இருந்தால் தட் இஸ் 100% ராங்.